ஸோ ஹாய் மை டியர் ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இங்கே ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸ் என்று மென்ஷன் பண்ணுறது கிரேட் 10 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து தான். பிகாஸ் உங்களுடைய ஓஎல் கரியர்ன்றது உங்களுடைய கிரேட் 10லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிரேட் 10 அண்ட் 11 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மிகவும் உதவியானதாக இருக்கும். ஸோ பார்த்து பயணம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கிரேட் 9 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஈவன் இது உதவியாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை போடுறதுக்கு காரணமாக இருந்த விடயம் என்ன? நான் கடந்த காலங்களில் ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கைடன்ஸை தான் வழங்கி கொண்டிருந்தேன். திடீரெண்டா போல் எனக்கு இந்த ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கைடை வழங்க வேண்டும் என்று தோணியதுக்கான முக்கியமான காரணம் அந்த ஒரு கமெண்ட். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதை பற்றி என்னுடைய கம்யூனிட்டியில் கூட நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை உள்ளடக்கியதாகவும், அதே மாதிரி படிக்கணும் என்று ஆர்வம் இருந்து எப்படி படிக்கிறது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் இந்த ஒரு வீடியோ தயாரிச்சிருக்கேன். ஸோ ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஓஎல் சம்மந்தப்பட்ட அத்தனை விடயங்களையும் மேலதிகமாக உள்ளடக்கியதாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த லென்த்தை பற்றி யோசிக்காதீங்க. இதை பார்க்குறதன் மூலமாக ஏதேனும் ஒரு விடயம் கூட உங்களுடைய ஓஎல் ரிசல்ட்ஸை மாற்றியமைக்கக்கூடியதாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ ஓஎல் எக்ஸாமினேஷன்ஸ் வர நீங்கள் என்னென்னத்தை ஃபேஸ் பண்ண போறீங்கன்றதை நான் மொத்தமாக ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். இந்த 5 கேட்டகரிக்குள்ளால உங்களுடைய ஓஎல் வாழ்க்கையை பற்றிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். முதலாவது, நீங்கள் உங்களுடைய ஓஎல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதாவது உங்களுடைய ஓஎலுக்குள்ளே என்டர் ஆகிற டைம். நீங்கள் கிரேட் 9 படித்து கொண்டிருப்பீங்க. அப்பொழுது உங்களுக்கு ஒரு 11 தொடக்கம் 12 சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கும். அதில் குறிப்பிட்ட சில பாடங்கள் மற்றும் உங்களுக்கு கடினமானதாக இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய மனதில் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த 12 சப்ஜெக்ட்ஸோ ஒரு 11 சப்ஜெக்ட்ஸ் எனக்கு 9 சப்ஜெக்டாக நான் 10ஆம் ஆண்டுக்கு போகும்பொழுது குறைய போகுது. ஸோ எனக்கு ஒரு ஈஸியான லைஃப் மாறப்பொழுது நான் படிக்கிறதை விட கொஞ்சம் குறைஞ்சு படித்தேன் என்றாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறதில்லை என்றது மாதிரியான மைண்ட் செட் எங்களுடைய நிறைய மாணவர்களுக்கு ஏற்படுறதை நான் கவனிச்சிருக்கேன். ஸோ அப்படியாக உங்களுடைய 11 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 9 சப்ஜெக்ட்ஸுக்கு மாற போகிறத நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற டைமில் உங்களுடைய ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ண சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வரும். பிகாஸ் உங்களுக்கு புக்ஸ் தரணும். அதனால உங்களுக்கு பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன 1, 2, 3 என்று சொல்லி பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அப்படியாக சூஸ் பண்ண சிறிது காலத்தில் உங்களோட கிரேட் 9 கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் கிரேட் 10க்கு வருவீங்க. புது வகுப்பறை, உங்களுடைய எண்ணங்கள்லையும் சரி உங்களுடைய செயல்கள்லையும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி அந்த கிரேட் 10க்கு வரக்கூடிய பகுதி. ஸோ இந்த ஒரு காலப்பகுதியில் ஈவன் பாய்ஸ் கூட சில பேர் ஷார்ட்ஸ்லேருந்து ஜீன்ஸுக்கு மாறி இருப்பீங்க. ஸோ அப்படியான நிறைய சேஞ்சஸ் இந்த டைம் லைனில் உங்களுக்கு மாறிக்கொண்டு இருக்கு. ஸோ கிரேட் 9லேருந்து கிரேட் 10க்கு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தன்னுடைய ஓஎல் கேரியரில் என்டர் ஆகிறாருன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக நம்மளுடைய 2வது டாபிக், சப்ஜெக்ட்ஸ் கிளாரிஃபிகேஷன். இந்த சப்ஜெக்ட்ஸ் கிளாரிஃபிகேஷன் என்னத்துக்காக என்று சொன்னால், இந்த ஓஎல்லை சூஸ் பண்ணுற மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான சில சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுறது இல்லை. அவர்களுடைய நோக்கம் எதிர்காலத்தில் என்னவாக இருக்கிறதோ அதை நோக்கியதான பயணத்தை இந்த ஓஎல்லேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். அதாவது அவங்களுடைய பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஏஎல் தொடர்பான விடயங்களில் அவங்க எதற்கு முன்னிலைப்படுத்த போகிறாங்களோ, ஒரு ஆர்ட்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பயோமேக்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸ் அனைத்துமே 1, 2, 3 என்று இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேசிக் ப்ரீஃபான நாலேஜ் கிடைக்கப்பட்டு இருக்கும். இப்போ ஏஎல்ல கொமர்ஸ் ஸ்ட்ரீமை ஒருத்தர் சூஸ் பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் ஓஎல்ல கொமர்ஸ் எடுத்திருந்தாருன்னு சொன்னால் அந்த கொமர்ஸ் சப்ஜெக்ட் அவருக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஸோ இதைத்தான் சொல்ல வரேன். உங்களுடைய எதிர்காலத்துக்கு எந்த சப்ஜெக்ட் தேவையோ அதை உங்களுடைய பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸாக சூஸ் பண்ணி இருக்க வேண்டும். ஸோ அப்படியாக உங்களுடைய 3 பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டி வரும். அதன் பின்னராக உங்களுடைய ஒரு ரிலீஜியஸ் சப்ஜெக்ட், நீங்கள் எந்த ரிலீஜனை சம்மந்தப்பட்டவர்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ 9 சப்ஜெக்ட்ஸில் இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் போயிடும். 3 பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸ், 1 உங்களுடைய ரிலிஜனாக இருக்கும். ஸோ மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் அதுதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் மெயின் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். என்னென்ன? தமிழாக இருக்கலாம், உங்களுடைய தாய்மொழி தமிழ். அடுத்த இங்கிலீஷாக இருக்கும். அடுத்த ஹிஸ்ட்ரி, மேத்ஸ், சயின்ஸ் என்று இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸும் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களுடைய பிரெயினுடைய செயற்பாட்டை பொறுத்து தான் பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், எங்களுடைய பிரெயினில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு என்று இருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எங்களுடைய ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் பிரெயின்ஸ் 2 வெவ்வேறு வகையான விடயங்களை ஆளக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், எங்களுடைய அபிலிட்டிஸ், அடுத்ததாக எங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அது சம்மந்தப்பட்ட பாகங்களை ஒரு பகுதி ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றைய பகுதி உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், டிசிஷன் மேக்கிங், உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் ஆர் சயின்டிஃபிக் அது சம்பந்தப்பட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும்.
ஸோ இப்படியாக எங்களுடைய பிரெயின்ஸுக்கு தேவையான முற்றுமுழுதான விடயங்களை மேலோட்டமாக இந்த ஓஎல் காலப்பகுதியில் எங்களோட சிலபஸ் வழங்கி கொண்டு இருக்கு. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஓஎலை சூஸ் பண்ணுற மாணவனுக்கு ஃபண்டமெண்டலாக அவனுடைய பிரெயினுக்கு எல்லா விடயங்களும் சார்பான ஒரு சிறிய விடயங்கள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கும் அவனுடைய பிரெயினுக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய சப்ஜெக்ட் கிளாரிஃபிகேஷனாக இருக்கு. அடுத்ததாக எங்களுடைய வீடியோவோட மூன்றாவது பகுதி why this OL, ஏன் இந்த OL எங்களுக்கு தேவைப்படுது. சில ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறது என்னுடைய ஏஎலுக்கு நான் சூஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் இதுதான், ஸோ அதற்கு தேவையான ஒரு 3-4 பாடங்களை மட்டும் நான் மெயினாக படித்து கொண்டு போனால் போதும், மற்ற பாடங்களுக்கு முக்கியத்துவம் தேவையில்லை. அப்படியான ஒரு எண்ண ஓட்டம் எங்களுடைய நிறைய மாணவர்கள்ட்ட இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு தவறான விடயம். பிகாஸ் எங்களுடைய சிலபஸில் சில விடயங்கள் உள்ளடக்கப்படுது என்று சொன்னால் அதற்கான ரீசன் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ரீசனை புரிஞ்சு கொள்ளாமல் நாங்களாகவே முடிவெடுக்கும் பொழுது தான் எங்களுக்கு தவறான ஒரு ஓட்டங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ என்னன்னு சொன்னீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் எங்களுடைய ஏழுக்கு உதவாட்டியும் கூட எங்களுடைய ஹோல் லைஃபுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு லெட்டர் ரைட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை உங்களுடைய தமிழ் சப்ஜெக்ட் ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க ஓஎல்ல, அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மேத்ஸ் சயின்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரும்பாலான துறைகளில் அது உதவக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லா விடயங்களுமே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவக்கூடிய வழிவகுக்கைகளை கொண்டதாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சு கொண்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனால் நீங்கள் ஏஎலுக்கு எதை சூஸ் பண்ண போறீங்களோ அதற்கு நீங்கள் கொஞ்சம் மேலதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல தவறில்லை. ஆனால் மற்ற பாடங்களை முற்றுமுழுதாக நான் புறம் தள்ளி போட்டுத்தான் என்னுடைய மற்ற சப்ஜெக்ட்ஸை நான் படிப்பேன் என்று சொன்னால் அது தவறான விடயம். ஸோ உங்களுடைய ஓஎல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விடயம் என்ன, இந்த 9 சப்ஜெக்ட்ஸையும் நீட்டாக படித்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கான வழிவகைகளை செய்யணுமே தவிர எதிர்காலத்திற்காக செய்ய போகிறேன்னு சொல்லி மிச்ச பாடங்களில் முக்கியத்துவம் வழங்காமல் இருக்கிறது தவறான ஒரு விடயமாக இருக்கும். இது நான் நிறைய மாணவர்கள்ட்ட கண்டறிந்த விடயம் என்றபடியால் இதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அடுத்ததாக 4வது விடயம், இந்த ஓஎல்ல உங்களுக்கு நான் முக்கியமாக இந்த 5 சப்ஜெக்ட்ஸை பற்றி தான் பேச போகிறேன். உங்களுடைய ஸ்டடி மெத்தட், இந்த ஸ்டடி மெத்தடை பொறுத்த அளவில் நீங்கள் இந்த பாருங்கள், முக்கியமாக சில விடயங்கள் மனனம் செய்யக்கூடிய பகுதிகளாக இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸின் மூலமாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ மேத்ஸை பொறுத்த மட்டும் அல்லது சயின்ஸை பொறுத்த மட்டும் நிறைய விடயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தமிழில் சில விடயங்கள் நீங்கள் விளங்கி கொள்ளலாம், ஆனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் சில விடயங்கள் நீங்கள் மனனம் செய்யக்கூடிய விடயங்களும் இருக்கலாம். ஸோ இப்படியாக ஒவ்வொரு பாடங்கள்லையும் சில விடயங்கள் மனநத்துக்குரியதாகவும் சில விடயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் பிரித்துணர்ந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விடயங்களை நான் இப்படியாக படிக்க போகிறேன், எதை நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய ஸ்டடி மெத்தட் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும். இதுவரை காலமும் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் படிப்பிக்கப்படும், அதை நோக்கியதாக ஒரு எக்ஸாம், டேர்ம் எக்ஸாமோ ஆனுவல் எக்ஸாமோ நடத்தப்படும். ஸோ அப்படியான விஷயங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, முதல் நாள் அந்த கொப்பி எடுத்து வைப்பீங்க. அந்த கொப்பியில் இருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையுமே முதல் நாள் முழுக்க இருந்து படித்து கொண்டு போய் அடுத்த நாள் அப்படியே எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, இது உங்களுக்கு ஒரு கிரேட் 6 to 9 வரையும் கை கொடுத்த விடயமாக இருக்கலாம். சில வேளைகளில் உங்களை பொறுத்து அது ஓஎல்ல கூட உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் இது உங்களுடைய எதிர்காலமான ஏஎலுக்கு போகும் பொழுது இது உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக மாறும். ஏஎல் என்றது உங்களுடைய டெய்லி ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ற ஒரு விஷயமாக இருக்கு. நீங்க முதல் நாள் இருந்து படிக்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 3 வருட சிலபஸையும் நீங்க முதல் நாள் இருந்து படித்துக் கொள்ள முடியாது. ஸோ அதற்காக உங்களை நீங்க இங்கிருந்தே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க தினசரி ஒர்க் அவுட் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய எக்ஸாமை டீல் பண்ற ஒரு நபராக மாறுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏஎல்ல படிக்கிறதுன்றது ஈஸி ஆகும். ஸோ ஓஎல்ல நீங்க படிக்கும் பொழுது தினசரி ஒர்க் அவுட் பண்ற ஒரு நபராக மாறிக்கொள்ளுங்க. இல்லை நான் எக்ஸாமுக்கு முதல் தான் படிப்பேன் என்றால் நீங்க ஓஎல் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏஎல்ல ஒரு சரிவை காண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓஎல் டு ஏஎலுக்கு போகும் பொழுது உங்களுக்கு இந்த தினசரி ஒர்க் அவுட் பண்ற விடயம் மிக பெரிதளவில் உதவக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஸ்டடி மெத்தட் அப்போ எப்படியானதாக இருக்கணும், தினசரி உங்களுக்கான ஒரு டைம் டேபிளை மேக் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணி சிறிதாக ஒர்க் அவுட் பண்ணி சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்றது போல சிறிதாக ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய எக்ஸாமுக்காக ஒட்டுமொத்தமாக அதனை சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க வந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுடைய ஸ்டடி மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்பாக இருக்கும். அடுத்ததாக 5வது பிரச்சனை, இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னட்ட கேட்கிற ஒரு விடயமாக இருக்கும், யுவர் ப்ராப்ளம்ஸ். இந்த 5வது விடயம் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றியதாக இருக்கும். ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னுக்கு இந்த போன் அல்லது இந்த தொடர்பாடல் இந்த அளவுக்கு வசதியானதாக இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட் உலகம் என்றதே இல்லை. அந்த காலத்துல அந்த விடயங்களை நாங்க கையாளுவதுன்றது மிகவும் இலகுவானதாக இருந்துச்சு. இப்பொழுது எல்லா வீடுகள்லையும் இந்த ஃபோன் அடுத்து இந்த இன்டர்நெட் பிரச்சனைகள் ஸோ எல்லாருமே அதை கையாண்டு தான் ஆக வேண்டி இருக்கு.
ஆனால் அதற்கு ஒரு வரையறை இருக்குது. அதை எதற்காக பயன்படுத்துகிறோம்ன்றது இருக்குது. ஸோ அதை நாங்கள் எங்களுடைய எடுகேஷன் பர்பஸுக்காக பயன்படுத்துகிற வரைக்கும் அதனால் பிரச்சனைகள் வரப்போகுதில்லை. ஒரு ஜூம் கிளாஸ் போகிறதாக இருக்கலாம், ஒரு யூடியூப்பில் ஒரு ஸ்டடி வீடியோஸ் பார்க்குறதாக இருக்கலாம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே உங்களுடைய டோட்டல் அடிக்ஷனாக மாறும் பொழுது உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரத்தை அது கன்சியூம் பண்ணுது என்றது அங்கே இருக்கிற முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இந்த ஃபோன் அடிக்ஷன் என்றது உங்களுக்கு என்னத்தை செய்யுதுன்னு சொன்னால் உங்களுடைய நேரத்தை வீணடிக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியத்துவமான எடுகேஷன் சார்ந்த விடயங்களுக்கான நேரத்தை அது தனக்காக பெற்றுக்கொள்ளுது. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற அடிக்ஷன் என்றது இந்த ஓஎல் பீரியடில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. வேணுமென்று சொன்னால் இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எவ்வாறு வெளியே வாரதுன்றதுக்கான ஒரு வீடியோ நான் வரும் காலங்களில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஃபோன் அடிக்ஷன் என்றது உங்களுடைய ரிசல்ட்ஸை பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போகுது. அது எந்த எக்ஸாமை சேர்ந்த ஸ்டூடெண்டாக இருக்கலாம். ஃபோன் அடிக்ஷன் என்றது அவர்களுடைய எக்ஸாமை பின்னடைய செய்து கொண்டு போகுதுன்றது தான் உண்மையான விஷயமாக இருக்குது. ஸோ அந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த 2வது ப்ராப்ளம் என்னட்ட கேட்கப்பட்டது, படிக்கிறதுக்கான வீட்டு சூழல் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் அதை அக்ரி பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கான சூழல் அமைத்து கொடுக்கப்பட்டாலும் கூட படிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்க ஆர்வம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு படிப்பதற்கான சூழல் இல்லாமல் போகிறது ஒரு கவலைக்கிடமான விடயமாகத்தான் இருக்குது. அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குமாக என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு நம்பத்தகுந்த ஒரு நபர் யாராக வேணா இருக்கலாம், அந்த நம்பத்தகுந்த நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றி கதைக்க வேண்டும், ஃபேஸ் பண்ண வேண்டும். அந்த பிரச்சனைக்காக முகம் கொடுத்து அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அது உங்களுடைய டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இதை பற்றி ஷேர் பண்ணலாம். யார் ஒருவர் உங்களுக்கு நல்ல விடயங்களை எடுத்து சொல்லுவாரோ அந்த நபர்கிட்ட நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். பேசி இதற்கான ஒரு தீர்வை பெறுங்க. எப்படி? உங்களுடைய சூழல் எதுவாக வேணா இருக்கலாம், ஆனால் அந்த சூழலை நீங்கள் மாற்றியமைத்து படிக்க வேண்டும் என்றது உங்களுடைய எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களால் வேறு எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் உங்களுடைய எடுகேஷன் மூலமாக உங்களுடைய எதிர்கால சூழலையே உங்களால் மாற்ற முடியும். உங்களுடைய வீட்டு சூழலில் பிரச்சனைகள் நடக்கலாம். நீங்கள் உங்களுடைய எடுகேஷனில் முன்னுக்கு வர்றதன் மூலமாக எதிர்காலத்தில் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறலாம். அதை விட்டுட்டு என்னுடைய வீட்டு சூழல் கஷ்டமாக இருக்குது, நான் எடுகேஷனை ட்ராப் பண்ண போகிறேன் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பின்தங்கிய நிலைக்கு தான் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கொண்டு போறீங்கன்றதை யோசிச்சு கொள்ளுங்க. எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் உங்களுடைய எடுகேஷனை நீங்கள் ட்ராப் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய வீட்டு சூழல் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஓஎல்லை கட்டாயமாக நல்ல நிலையில் முடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகலாம், ஏதாவது பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போயிருந்து படிக்கலாம். அது நீங்கள் உருவாக்கி கொள்கிற உங்களுடைய மெத்தாலஜியாக இருக்கும். ஸோ இந்த விடயங்கள் மூலமாக உங்களுடைய ஓஎல் காலப்பகுதிகளில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக உங்களுடைய ஓஎல் எக்ஸாம். இந்த ஓஎல் எக்ஸாமுக்கு நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்லையும் இருக்கக்கூடிய விடயங்களை அழகாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாலே, தினசரி படிக்கிறதாக இருக்கலாம், உங்களுடைய சூழலை மாற்றி அமைத்துக் கொள்ளதாக இருக்கலாம், டைம் டேபிளை மேக் பண்ணுறதாக இருக்கலாம், இப்படியான விடயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வரும் பொழுதே உங்களுடைய எக்ஸாமுக்கான கேட்ஸ் திறந்துடும். ஈஸியாக நீங்கள் அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. அதற்கு பின்னராக உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபியர் கூட இருக்காது. ஸோ நீங்கள் என்னத்தை முற்றுமுழுதாக உணர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ப்ராசஸில் நம்பிக்கை வைங்க. எந்த ப்ராசஸை நீங்கள் நம்புறீங்களோ அந்த ப்ராசஸின் மீது நம்பிக்கை வச்சு அதை நீங்கள் சரியாக செலுத்தும் பொழுது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக வரும். ஸோ பயப்பட வேண்டாம். எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை காலப்பகுதிகள் இருந்தாலும் கூட நீங்கள் ஒன்றை யோசிச்சு கொள்ளுங்க, இந்த எக்ஸாமை நான் எப்படியாக என்னுடைய நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன் என்றதை யோசிச்சு கொண்டு கட்டாயம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராசஸ் மீது நம்பிக்கை வைங்க, ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும் என்று சொல்லிக்கொள்கிறேன். ஸோ எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கள் என்று சொன்னால் இது உங்களுடைய ஏஎலுக்கு கூட கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. விரும்புகிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான நிறைய விடயங்கள் வரும் காலங்களில் ஓய்வு சம்பந்தமாகவும் நான் போட இருக்கேன். ஸோ அந்த ஒரு மாணவனுக்காக இந்த வீடியோ பதிவிடப்பட்டது. அதே போல் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு இது உதவக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவர்களுக்கும் ஏதாவது ஒரு விடயத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் என்று நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.